நாங்கள் இந்த திருவேற்காட்டில் ஒரு ஹோமுக்கு போனோம். அதாவது தனல்னு ஒரு அறக்கட்டளை. அந்த ஹோம் வந்து திருவேற்காட்டில் இதுக்கு நடத்துகிறாங்க. ஆண்கள், பெண்கள், அதாவது தெருவோரம் ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், இவர்களை மட்டும்தான் கூட்டிடுவாங்க. அதாவது டெஸ்டிடியூட் ஹோம் ரிஹாபிலியேஷன் சென்டர். அவங்க கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஆதரவோட, போலீஸோடைய ஒத்துழைப்போட அவங்கள கொண்டுட்டு வர்றாங்க. இங்கே கொண்டு வந்து அவங்கள ரிஹாபிலியேஷன் சென்டரில் சேர்த்து அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்க ஏதாவது உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதையும் குணப்படுத்தி, அவங்க மனநோய் பெற்றிருந்தால் அதிலிருந்து அவங்களுக்கு முயற்சி பெற்று, அவங்க கால் நடக்க முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து அதை சீர்படுத்தி, அவங்க உறவினர்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு அவங்களோட குடும்பத்தில் ரீயூனியன் பண்ணுறாங்க. பண்ண முடியாதவங்களை அவங்க காப்பாற்றுறாங்க. அவங்கள்ட்ட வந்து 2 சென்டர் இருக்குது. 2 சென்டரையும் பார்த்தோம். ரொம்ப நீட்டாக வச்சு நடத்துகிறாங்க. பூரா முழுமையாக அது பயனடையக்கூடிய சமுதாயத்துக்கு பயனடைகிறதா இருக்குது. அடுத்து இவங்க பல்வேறு திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் பற்றி இவங்கள்ட்ட சொன்னாங்க. ஒரு கம்யூனிட்டி கிச்சன் இருக்குது. அந்த கம்யூனிட்டி கிச்சனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1500 பொட்டலம் தயார் பண்ணி, சாப்பாடு தயார் பண்ணி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க. தெருவில், அதே மாதிரி ரோட்டோரங்களில், அதே மாதிரி நடக்க முடியாமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, குடும்பமாக இருக்காங்க ஒரே இடத்துல, ஆனால் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதை வந்து முறையானபடி விசாரித்து முறையாக செய்கிறாங்க. அருமையான இந்த ஃப்ளோர், இந்த கிச்சனையும் பார்வையிட்டோம். ரொம்ப நீட்டாக இருக்குது. எந்த விதமான இந்த மாதிரி ஒரு சமையல் கூடத்தை நான் பார்த்ததே இல்லை. சமைச்சு அப்போ தான் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் புது சமையல் கூட மாதிரியே பாத்திரங்கள்லாம் விலக்கி கழுவி நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்குது. அங்கே வந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கார். ஒரு ரிஹாபிலியேஷன் லேடி, ஒரு மாஸ்டர் இருக்காங்க. அந்த லேடிஸுக்கு விங்குக்கு ஒரு பொறுப்பாக ஒரு அம்மா இருக்காங்க. ஜென்ஸு விங்குக்கு பொறுப்பாக ஒரு அம்மா இருக்காங்க. டாக்டர் முறையாக இருக்காங்க. நர்ஸு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, அங்கே உதவி ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி ரிசப்ஷன் ஆள் இருக்காங்க. இதில் வேலைக்காரங்களே கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே இருக்காங்க. டிரைவர், வேன், சமையலாள், இந்த மாதிரி பார்வையாளர், ஒரு தூய்மை பணியாளர், எல்லாம் சேர்த்து 20 பேருக்கு மேலே அங்கே பணியாற்றுறாங்க. நீட்டாக இருக்கு. எல்லா விதமான பாதிக்கப்பட்டோடு இருக்காங்க. எல்லாரோடையும் நாங்கள் உறவாடணும், உரையாடினோம். அவங்க எங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதில் இருக்கக்கூடியவங்க ஒரு பாட்டு பாடினார். ஒருவர் வந்து அந்த ஹோம் விட்டே போக மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச வேலை எல்லாருக்கும் அவர் துவைச்சு கொடுக்குறாரு. இப்படி அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு இன்வால்மெண்ட்டோட செயல்படுவதை நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே இருந்த நேரம், ஒவ்வொரு நேரமும் மனதிற்கு ஒரு மனதில் இருந்த வலியை போக்கியது. மனதில் தேடிய தேக்கத்தை அது நிறைவேற்றியது.